Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸைஸ் 3.5ல செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு அல்ஜீபிரிக் டேர்மை மல்டிப்ளைவும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்மை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதை அப்படியே எழுதிக்கிறேன். x plus 4 divided by 3x plus 4yங்கிறத அப்படியே சேஞ்சஸ் இல்லாமல் எழுதிக்கிறேன். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 9x² எழுதிக்கிறேன். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயரில் எழுதுறேன். ஹோல் ஸ்கொயரில் எழுதணுங்கிறப்ப 9 எப்போ வரும், 3x² பண்ணால் தான் வரும். நான் இதை எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா 3x to the ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். மைனஸ் 16y² ஹோல் ஸ்கொயரில் எழுதிக்கிறேன். ஹோல் ஸ்கொயரில் எழுதணுங்கிறப்ப எனக்கு அது எப்போ கிடைக்கும், 16 வந்து 4² பண்ணுறப்ப தான் கிடைக்கும். அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 4y to the ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை 2x² plus 3x minus 20 எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ நான் இந்த டேர்மை வந்து நான் திருப்பி எழுதிக்கிறேன். x plus 4 divided by 3x plus 4y இன்ட்டு இது எந்த ஃபார்முலான்னு பார்த்தோம்னா a² minus b². அப்படின்னா a plus b into a minus bங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா 3x plus 4y இன்ட்டு 3x minus 4y எனக்கு சேஞ்ச் ஆகும். டிவைடட் பை இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணங்கிறப்ப எனக்கு 2 into 20ங்கிறப்ப 40, அப்படின்னா மைனஸ் 40 டிவைட் பை 3. அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு மைனஸ் 40 வரணும்னா ஆட் பண்ணுறப்ப எனக்கு 3 வந்து கிடைக்கணும். அப்படின்னா நான் எந்த ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 8 5s are 40 கிடச்சிச்சு. அப்படின்னா இங்கே மைனஸ் போடுறப்ப 8 into -5 minus 40, 8 minus 5யோட வேல்யூ 3 கிடச்சிச்சு. இல்லை நியூமரேட்டர் என்னன்னு இந்த இதில் கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 2ங்கிறது தான் எனக்கு கோஎஃபிஷியன்ட். அந்த 2வால் நான் இங்கே டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணனா 2 வந்து 2 4s அப்படின்னா எனக்கு என்ன ஃபேக்டர் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா x plus 4னு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. இங்கே x minus 5/2 அப்படின்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 2x minus 5 கிடச்சிருக்கு. இது ஒரு ஃபேக்டராக கிடச்சிருக்கு. அப்படின்னா 2x minus 5 எழுதிட்டேன். அடுத்து இந்த இடத்துல 3x plus 4y 3x plus 4y கேன்சல். அடுத்தது ஒரு x plus 4 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தோன்னா 3x minus 4y டிவைடட் பை 2x minus 5 கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எல்லாமே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இல்லை ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா x³ மைனஸ் y³ கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா x minus y இன்ட்டு x² ப்ளஸ் 2xy plus y²ங்கிறது எனக்கு ஃபார்முலா. இது எனக்கு ஃபஸ்ட்டு நியூமரேட்டரோட ஃபார்முலா. அடுத்து இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மை எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y². இது எதோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா x plus y to the ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அடுத்து இங்கே கீழே இருக்கிற நியூமரேட்டர் என்னென்னு டினாமினேட்டர் என்னென்னு பார்த்தோம்னா x² minus y². இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a plus b into a minus b. அப்படின்னா x plus y into x minus y. இதான் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். அடுத்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர்லேயும் ஏதாச்சும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 3x² ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y². இதில் எல்லாமே பார்த்தோம்னா 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 3 காமனாக எடுத்துடுறேன். 3 காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு x² ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y² எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ கிடச்சிருக்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். அப்படின்னா x³ மைனஸ் y³ பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x minus y இன்ட்டு x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y² கிடச்சிருக்கு. டிவைடட் பை இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3 இன்ட்டு x² ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y² கண்டுபிடிச்சிருக்கேன். அது எழுதியாச்சு. இன்ட்டு இந்த டேர்முக்கு பதிலாக நான் எதை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா x plus y to the ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்முக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணால் x plus y இன்ட்டு x minus y. அப்படிங்கிறப்ப இந்த x minus y இங்கே x minus y கேன்சல். இங்கே ஒரு x plus y, இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு x plus yல ஒன்று கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து எழுதுகிறேன். x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y² டிவைடட் பை 3 இன்ட்டு x³ ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y² இன்ட்டு x ப்ளஸ் ஒய்ன்ட்டு எனக்கு டேர்ம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த இதை பார்த்தோம்னா x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y². இது இங்கே இருக்குது. இதுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், x ப்ளஸ் ஒய்ன்ட்டு எழுதியிருக்கோம். அதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஃபார்முலாவில் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே 2 வந்து வராது, ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்கோம். அப்படின்னா இங்கேயுமே எனக்கு 2 வராது. அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படின்னா x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² இன்ட்டு x plus y கிடச்சிருக்கு. டிவைடட் பை 3 into x cube
ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y² கிடச்சிருக்கு. இந்த இடத்துல x³ கிடையாது, x². இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது என்னால் எதை பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கிறப்ப இங்கே எனக்கு 2 இன்வால்வ் ஆகிருக்கு, இங்கே 3 இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 and 3 வந்து கிடைக்கும். அப்படின்னா 2 1s are 2ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். 2ஓட ஒரு 1 ஆட் பண்ணுறப்ப எனக்கு 3 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே எனக்கு எப்போவுமே எக்ஸு இல்லைனா ஒய்ன்னுட்டு ஏதாச்சும் ஒரு டேர்ம் தான் இருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ் ஒய்ன்னுட்டு 2 டேர்ம்ஸ் இருக்கிறனால இதை எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2ஒய்ன்னுட்டு ஒரு டேர்ம் வந்து எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னுட்டு ஒரு டேர்ம் 1ஒய்ன்னுட்டு வரணும். 1ஓட ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒய் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இங்கே எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 3 இன்ட்டு இந்த டேர்முக்கு பதிலாக நான் இதை எழுதிக்கிறேன் x ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல். அப்படின்னா x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² டிவைட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னுட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ஒய்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.